வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்துருந்தோம் போன கிளாஸ்ல? இன்னும் போர்ட்ல எழுதிருக்கீங்களா மேம்? 17 ஆரஞ்சஸ் இந்த பாடத்தை பார்த்தோம். முடிச்சோமா? இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இனி கிளாஸ்ல நம்ம பாடத்துல இருக்கக்கூடிய கேள்விகளை ஆன்சர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்தை இப்ப ஃபர்ஸ்ட் ரீகேப் பண்ணி பார்ப்போம். அப்புறம் சில கேள்விகளை ஒரு விளையாட்டு வடிவத்துல கேட்கிருப்பேன், பதிலளிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? இப்ப நம்ம இந்த ரீகேப் பண்றதுமே உங்களுக்கு அது உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 17 ஆரஞ்சஸ் யார் எழுதியிருக்கா? It was written by Francis Norton or Bill Norton. பில் நாட்டன்ங்கிறவர் தான் இந்த கதையை எழுதியிருக்க. He narrates the story over here. இங்க என்ன கதாபாத்திரங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம்? இவர் தான் ஆத்தர். இவருக்கு அப்புறம் we come across this person Clem. Then police officer. அவருடைய பேர் என்ன? பாங்கோ. அப்புறம் இவர் இன்னொரு போலீஸ் ஆபீசரை விட்னஸா அழைச்சுன்னு வருவேன், பண்ண தப்ப ஒத்துக்கல. இஃப் அட் ஆல் யூ டோன்ட் அக்செப்ட் த மிஸ்டேக், நீ தப்பு பண்ணதை ஒத்துக்கலைன்னா நான் இன்னொரு போலீஸ் ஆபீசரை உனக்கு விட்னஸா அழைச்சுன்னு வருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கான பேர் ஒன்றும் தரப்படல. Congo just says he'll bring another police officer as witness if at all this author doesn't accept the mistake which he has committed. என்ன தப்பு பண்ணியிருந்தார்? அவர் 17 ஆரஞ்சு பழங்களை தன்னுடைய பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்தார். இவருக்கு சாதாரணமாவே ஆரஞ்சு பழம்னா ரொம்ப பிடிக்கும். He was usually fond of this orange fruit. Initially what happens? ஆரம்பத்துல இந்த கதையில பாக்கிறத கிளெம் புத்திசாலித்தனமா பாங்கோட்டேந்து தப்பிச்சிடுறார். கிளெம் பாங்கோட்டேந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சிடுறார். முதல் வாட்டி பாங்கோ இவரை பார்த்த போது அந்த பெட்டியில என்ன இருக்கு காமி அப்படின்னு சொன்ன போது அவர் என்ன பண்றாரு? அந்த பெட்டிக்குள்ள ஒரு பூனை இருந்தது. நான் பூனை தான் இருக்குங்கிறேன், நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்களே. யூ ஆர் நாட் பிலீவிங் மீ தட் ஐ ஹாவ் கெப்ட் cat inside this box. Pongo didn't believe. So what happened? Clem opened the box and to his surprise, it was cat. அது விட்டு ஓடி போயிடுது அவர்கிட்ட. So it ran back to the dog. So again he brought it back. திருப்பி வரத்த பாங்கோ பாத்தீங்களா, உங்களால நான் எவ்வளவு தூரம் ஓடி போய் அந்த பூனையை மறுபடியும் வீட்டு எடுத்துன்னு வர வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த வாட்டி அவர் திருப்பி கொண்டு போறத பூனை இல்ல, வேற ஏதோ ஒண்ணு ஒழிச்சு கொண்டு போயிருந்தார். What was it? What was inside the box? Can someone say? First time when he took the box, it was this cat. Second time when he came back from the dog, it was something else. வேற ஏதோ ஒரு விஷயத்த ஒழிச்சு கொண்டு போற. ஆனா அந்த வாட்டி போலீஸ் கேட்கல, வீட்டுல போய் தான் அது திறந்து பாக்குற ஒரு உணவு பதார்த்தம். அது என்ன உணவு பதார்த்தம்? கேன் சம்வன் டெல் வாட் ஹி வாஸ் ஹைடிங் இன்சைட் தி பாக்ஸ்? கிளெம் என்ன கொண்டு போயிருந்தார் போலீஸ்ல இருந்து அந்த ரெண்டாவது தடவை தப்பிச்சிட்டார். ஹி வாஸ் கேரிங் a big Dutch cheese. இவரை போல சுலபமா பில் நாட்னால தப்பிக்க முடியல. கிளெம் வாஸ் வெரி கிளவர். ரொம்ப புத்திசாலித்தனமா சாதுரியமா பாங்கோட்டேந்து ரெண்டாவது முறையும் தப்பிச்சிட்டார். அந்த டக் சீஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கிச்சன்ல திறந்து பார்த்து அவர் ருசிச்சு சாப்பிடுறாரு. ஆனா பில் நாட்டன் என்ன ஆகுது? அவர் டாக்ல இருந்து பார்த்த தன்னுடைய பாக்கெட்டுகள்ல ஆப்ரான் வச்சுதான் கட்டியிருக்க. அந்த துணியை மறைக்கிறதுக்காக இப்ப இந்த பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் போனோம்னா தன்னுடைய சட்டை அழுக்காக கூடாது, கரையாக கூடாதுங்கிறதுக்காக அந்த சமைக்கக்கூடிய நபர்கள் ஒரு பெரிய துணியை அது மேல அணிஞ்சிருப்பாங்க. அவங்க அணிஞ்சிருக்கிற ட்ரெஸ் மேல. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்திருப்போம் இந்த கதையில. ஆப்ரான். ஆப்ரான்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். A protective garment worn over the front of one's clothes is called as apron. What happens? One of the strings from this apron gets cut. அவர் அணிஞ்சிருந்த ஆப்ரான்ல இருந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆனது அவிர்க்கப்படுறது. அவர் பாக்கெட்ல ஏதோ ஒரு
மூட்டையா உப்பிசமா இருக்கே, என்ன இருக்கு அதுல அப்படிங்கிற போல ஒரு சந்தேகத்தோட கேக்குற பாங்கோ. ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்ற. அவர் வந்து நம்புற மாதிரியே இல்ல. He didn't believe it at all. So soon he takes him to his cabin and he asks him what was inside his pocket. What is inside his pocket? So when he takes it out, to his surprise, it was orange. Not one or two orange. ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழம் இல்ல, 17 ஆரஞ்சு பழம். அவர் என்ன பண்றாரு அந்த போலீஸ் ஆபீசர், ஒன்னொன்னா எடுத்து மேஜ மேல எண்ணி வைக்கிறார். இந்த கதையினுடைய பேரு 17 ஆரஞ்சஸ் தானே. There were 17 oranges. அவரும் கேட்டு பாக்குறார், நீ உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு. யார் கேக்குறா? பாங்கோ சொல்றார் பில் நாட்டன, நீதான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோன்னு. ஆனா இவர் வந்து வாயே திறக்கல. ஏன்னா இவர் நிறைய இந்த மாதிரி கதைகள், டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சிருந்திருப்பார். அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள்ல இருந்து தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம், நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அமைதியா இருந்துருவோம் அப்படிங்கறதுனால அவர் எதுவுமே பதில் சொல்ல. இப்போ நீ ஒத்துக்கல அப்படின்னா, if at all you don't agree at this point of time, I'm going to bring another police officer who is going to be a witness against you. ஒருவேளை நீ பண்ண தப்ப ஒத்துக்கலைன்னா, நான் இன்னொரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு வருவேன். அவர் தான் வந்து நீதான் திருடினேன்னு வந்து சாட்சியா அவர் வந்து சொல்லுவார். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி மறைக்கிறது, தான் அப்பாட்ட வேற மாட்டிடுவோம், இந்த வேலையை வேற என்ன ஆகும், நிறைய சிந்தனைகள். ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, இவர் எங்க வேலை பார்த்திருந்தார் மேம், எங்களுக்கு மறந்து போச்சே. எஸ், இட் வாஸ், ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார், what is it? He was working for Swift Delivery Company. Perfect. அதிலும் கொடுத்திருக்கீங்க ஒரு சென்டர். வெரி நைஸ். ஸ்விஃப்ட் டெலிவரி கம்பெனில வேலை பார்த்திருந்தார். ஸோ இப்ப என்ன ஆகுது, இந்த 17 ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சிருக்க, இப்படி தான் பண்ண தப்ப ஒத்துக்க போறோம்னு தெரியல. ஆனா ஒத்துக்கவும் இல்ல. போலீஸ் ஆபீசர் வந்து இவரை ஒரு அறையில, அந்த கேபின்ல பூட்டிட்டு வெளியில கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, ஆஃப்டர் சம் டைம் வாட் ஹேப்பன்ஸ், பில் நாட்டன், his inner voice tells him, if at all this evidence is still there, you will be getting caught. If at all this evidence, this orange alone is not there, how will you get caught? நீ எப்படி மாட்டிப்ப? இந்த ஆரஞ்சு பழம் இருந்தா தானே ஒரு சாட்சியா இருக்க, நீ மாட்டிப்ப. நீ எல்லாத்தையுமே சாப்பிட்டுடு, விழுங்கிடு அப்படின்னு அவருடைய தனக்குள்ள இருந்து ஒரு குரல் வந்து கேக்குறது. எப்படி இவ்வளவு பழத்தையும் சாப்பிடுறது? உண்மையா அவருக்கு புரியல. போலீஸ் ஆபீசர் வேற இன்னொரு போலீஸ் ஆபீசரா விட்னஸா கூட்டின்னு வரேன்னு வேற சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. சீக்கிரமா சாப்பிடு. அவரும் ஒரு ஒரு பழமா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, விழுங்கு, சீக்கிரமா விழுங்கு. அந்த விதைகள், சீட்ஸ், அதுக்கான பேர் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க இந்த பாடத்துல? பிப்ஸ். அதுக்கான பேர் என்ன? பிப்ஸ். இந்த ஆரஞ்சு பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள், அதையுமே முழுங்கு, ஒண்ணு விடாம முழுங்கு. பெரிய பெரிய துண்டங்களா, he would have cut into a big chunk. பெருந்துண்டங்களா வெட்டி அந்த ஆரஞ்சு பழத்தை அவர் சாப்பிட்டிருப்பார். கிளாஸ் நான் அன்னைக்கு முடிக்கிறத என்ன ஆயிருக்கும், போலீஸ் ஆபீசர் வந்து இன்னொரு விட்னஸ கூட்டின்னு வந்துட்டார். இப்ப வந்து இவர் ஒத்துக்க போறாரா, மாட்டிக்க போறாரா, மொத்த ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாரா, என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு நான் ரீகேப் பண்ணிருப்பேன்னு நம்புறேன். போன வாட்டி நம்ம இந்த கதையில என்ன பார்த்திருக்கோங்கிறத, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோங்கிறத so this is how an apron looks like. Pony and cart driver he was. This is how a dog looks. டாக்ஸ் வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னு வேற கேட்டதீங்க லாஸ்ட் செஷன்ல, கடைசியா முடிக்கிறத. அது வந்து ஒரு கப்பல் கூடம். அந்த இடத்துலதான் கப்பல்கள்லாம் வந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்வாங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய கண்டெய்னர்ஸா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா இதான் அந்த பாங்கோங்கிற போலீஸ் ஆபீசர்.
அவருக்கு வாழைப்பழமும் பிடிக்கும். ஆனா அதை விட ஆரஞ்சு பழங்கள் தான் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சொல்லப்பட்டிருந்தது. இதுதான் அந்த பீஸ் ஆஃப் டச் சீஸ். 2வது முறையா தப்பிக்காம, அதாவது போலீஸ்ல மாட்டாம, சாரி, போலீஸ்ல தப்பிச்சிட்டார். எதை எடுத்துன்னு போனார்? இந்த டச் சீஸ். போலீஸ் ஆபீசர் வந்து, நீ அத்தனை ஆரஞ்சு பழத்தையும் ஒளிச்சு கொண்டு போயிருந்திருக்கியா அவனுடைய பாக்கெட்ல? ஏதாவது வாயை திறந்து உளறிடுவோம், மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் அமைதியாவே இருந்திருக்கார். நான் எதை இந்த இடத்துல வந்து வாயை தவறி சொன்னாலுமே அது எனக்கு ஆதாரமாவே ஆயிடும். எனிதிங் யூ சே மேபி யூஸ் as எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் யூ. அதுவே உனக்கு எதிராக ஆதாரமா அமைஞ்சிரும். அதனால எதுவுமே நீ பேசாத அப்படின்னு அவர் உள் மனசு வந்து அவருக்கு சொல்லுது. அதனாலயோ என்னமோ இவர் எதுவுமே பதில் அளிக்கல. அந்த போலீஸ் ஆபீசர் கேட்க கேட்க. இதுதான் பிப்ஸ், விதைகள். ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய விதைகள். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ற, இந்த சிறு சிறு துண்டங்களா சாப்பிட்டு பெரிய பெரிய துண்டங்களா நறுக்கி he cut it into a large chunk and he ate. So அதோட நான் நிப்பாட்டி இருந்திருப்பேன். There were still 3 oranges on the table. We'll continue in today's class. There were still 3 oranges on the table when I heard Pongo outside. இன்னும் 3 பழங்கள் இருந்தது. பாங்கோவினுடைய குரலோ வெளியில கேக்குது. இன்னும் 3 ஆரஞ்சு பழங்கள் இருந்தது, மீதம் இருந்தது. I stopped. My stomach was nearly full. பா, போரும்பா, என்னால முடியவே இல்லை, வயிறு நிரம்பிடுது. Be quick, swallow them. சாப்பிடு சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு, டக்குன்னு முடி, வேகமா சாப்பிட்டு முடி, said the voice inside my head. I was lucky. Pongo and the other policemen had seen some carts at the dog gate. அந்த டாக் கேட்ல, அந்த கப்பல் கூடத்துல வந்து சில வண்டிகளை வந்து பார்த்திருந்திருப்பாங்க போல பாங்கவும் அந்த இன்னொரு போலீஸ்காரரும். அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அததான் இங்க சொல்ல வராங்க. They went and talked to the drivers. அவங்க போய் அந்த டிரைவர் கிட்ட எல்லாம் பேசி, என்ன கொண்டு பார்க்க போற, என்னப்பா வண்டியில கொண்டு போற, என்ன இருக்கு காமி, அது போல ஒரு உரையாடல் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த உரையாடல் வந்து இங்க எதுக்கு அவசியமா இருந்திருக்கு? மீதம் 3 பழங்கள் இருக்குல்ல, அதை சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்கணும் இல்லையா, அதுக்காக. This gave me few more minutes. நான் சொன்ன மாதிரியே தானே. I must swallow all the oranges, I thought. நான் இப்போ வந்து எல்லா ஆரஞ்சு பழங்கள் நான் விழுங்கிடணும். Only 3 left. I swallowed the first one and the second one. முதல் பழத்தை விழுங்கினேன், அப்புறம் 2வது. சடன்லி the door began to open. திடீர்னு பார்த்தா கதவு திறக்க ஆரம்பிக்குது. I went through a great deal of struggle. பெரும் போராட்டம். I went through a great deal of struggle and finally managed to finish off the last piece of the last orange. கடைசி துண்டும், அந்த ஆரஞ்சு பழத்தினுடைய கடைசி துண்டும், கடைசி பீஸ், இதை சாப்பிட்டேன்னா முடிஞ்சது. Pongo and the other policeman walked in. பாங்கோவும் மற்றும் அந்த இன்னொரு போலீஸ்காரரும் உள்ள நுழையறாங்க. சரி, இப்ப இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இன்னும் 3 ஆரஞ்சு பழம் இருக்கு. 3 oranges are still left out. Are still there. Pongo and other police officer, they have arrived the place. அந்த இடத்தை வந்து அடைஞ்சிட்டாங்க. ஆனா இன்னும் உள்ள நுழையல. They have arrived. Pongo and other police officer have arrived. They are checking the other vehicles outside the docks. So what he does, he eats the entire orange. ஒரு ஒரு ஆரஞ்சு பழம், அடுத்த ஆரஞ்சு பழம், வேக வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறார். விதைகள் தான் இருக்கு, விதைகளையும் முழுங்கிடு அப்படிங்கிற போல ஒரு குரல் உள்ள இருந்து கேக்குறது. சடன்லி the door began to open. கதவானது திறக்கப்படுறது. Somehow he managed. Door gets open. Now we are going to see how is he going to get caught. Is he going to get caught or he escapes again? Door gets open. So we'll see what happens now. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கதையில.
Pongo and the other policeman have walked in. பாங்கோ மற்றும் இன்னொரு போலீஸ்காரர். திஸ் இஸ் த தீஃப். இவதான் அந்த திருடன் அப்படின்னு பாங்கோ சொல்றார். ஐ காட் ஹிம் வித் ஹிஸ் பாக்கெட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆரஞ்சஸ். எப்படி தெரியுமா பிடிச்சேன்? இவருடைய பாக்கெட்ல ஃபுல்லா ஆரஞ்சு பழங்களா இருந்து கையங்காலமா பிடிச்சிட்டேன். தென் பாங்கோ லுக்ட் at the table and at first he could not figure out what had happened. Where are the oranges? பாங்கோ வந்து டேபிள பாக்குறாரு முதல்ல. என்ன நடந்ததுன்னே அவருக்கு புரியல. எங்கப்பா எங்க ஆரஞ்சு பழங்கள்லாம்? எனக்கு வந்து வாசனை வருதே. ஐ கேன் ஸ்மெல் them said the other policeman. எனக்கு வந்து வாசனை வருதே அப்படிங்கிற போல இன்னொரு போலீஸ்காரர் பாம்பு அழைச்சுன்னு வந்திருக்காரு இல்லையா சாட்சியா, இவருக்கு எதிர்ப்புறமா எதிரா இருக்கணுங்கிறதுக்காக, இவர்தான் குற்றவாளிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னொரு போலீஸ்காரர் வேற கூட்டிட்டு வந்துருக்காரு. என்னால இந்த ஆரஞ்சு பழத்தோடைய ஸ்மெல் எனக்கு உணர முடியுதே அப்படிங்கிற போல அந்த இன்னொரு போலீஸ்காரர் சொல்றாரு. ஐ செட் நத்திங். எதுவுமே திறக்கல. நாங்கிறது யாருங்க? ஹூ டஸ் ஐ ரெஃபர் ஓவர் ஹியர்? யார் குறிக்கிறது? பில் நாட்டன். அவர்தான். அவர் தானே இங்க நரேட்டர். பாங்கோ லுக் எவ்ரிவேர் ஃபார் தி ஆரஞ்சஸ். சுத்தி முத்தி பாக்குறாரு பாங்கோ எல்லா இடங்கள்லயும் இந்த ஆரஞ்சு பழங்களை எங்க இருக்குன்னு. ஹி லுக்ட் இன் மை பாக்கெட்ஸ். மறுபடியும் நான் என் பாக்கெட்டை ஒளிச்சு வச்சுட்டேனோன்னு என் பாக்கெட்டை வேற தேடி பாக்குறேன். ஹி லுக்ட் இன் மை ஏப்ரான் பட் ஹி டென்ட் ஃபைண்ட் இட். பட் ஹி டென்ட் ஃபைண்ட் ஒன் ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சு பழத்தை கூட அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலி பாங்கோ அண்டர்ஸ்டுட் வாட் ஹேட் ஹேப்பன். சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சது பாங்கோ வந்து இங்க இந்த இடத்துல என்ன நடந்துருக்கணும். பட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிலீவ். ஆனா நம்பவே முடியல. சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இப்படி இத்தனை பழத்தையுமா? நம்ம வரத்துக்குள்ள அத்தனை பழத்தையுமா சாப்பிட முடியும்? நம்பவே முடியலையே அப்படிங்கிற எண்ணமும் அந்த போலீஸ்காரர் மனசுல ஓடுறது. 17 oranges, he said. 17 big oranges. How did you eat them all? 17 பெரிய ஆரஞ்சு பழங்கள் எப்படி நீ சாப்பிட்ட? மொத்தமா அத்தனையும் எப்படி உன்னால சாப்பிட முடிஞ்சது? ஐ செட் நத்திங். நான் எதுவுமே சொல்லல இந்த இடத்துல. பாங்கோ வாஸ் நாட் ஏபிள் டு சென்ட் மீ டு பிரிசன். எதுவுமே சொல்லல. பாங்கோவால என்ன ஜெயிலுக்கு அனுப்பவே முடியல. தேர் வாஸ் நோ எவிடன்ஸ். ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லையே. எவிடன்ஸ்னா என்ன ஆதாரம்? பாங்கோ பிகேம் ஆங்கிரி அண்ட் ஷவுட்டட் அட் மீ. பாங்கோக்கு வந்து கோவம் வருது. என்ன பார்த்து கத்துற. ஐ டென்ட் சே அ வேர்ட். நான் எதுவுமே வாயை திறக்கல, ஒரு வார்த்தையும் விடல. இன் தி எண்ட் ஹி ஹேட் டு லெட் மீ கோ. வேற வழியே இல்ல. பழங்களையும் கண்டுபிடிக்க முடியல, எங்கன்னு தெரியல, நானும் ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆப்ஷனே இல்லையே, என்னை விட்டுதானே ஆனும். In the end, he had to let me go. I told Clem Jones about 17 oranges. நான் இந்த நடந்த விஷயத்த வந்து கிளெம் ஜோன்ஸ் நான் அடுத்த வாட்டி சந்திச்ச போது சொன்னேன். Pongo locked you in that cabin for half an hour, said Clem. He had no right to do that. உன்னை வந்து என்ன அரை மணி நேரம் அந்த கேபின்ல வந்து அடைச்சு வச்சிருந்தாரா அப்படின்னு கிளெம் ஆச்சரியத்தோட கேக்குற. அவர் வந்து அவருக்கு அந்த மாதிரி உரிமை எதுவுமே கிடையாது அந்த மாதிரி செய்யறதுக்கு. He had no right to do that. Perhaps Clem was right. Correct? Clem சொல்றது என்னோ நிஜம்தான். I don't know. I didn't have time to think about it. எனக்கு தெரியல. எனக்கு அதை பத்தி சிந்திக்கிறதுக்குலாம் எனக்கு போதுமான அளவு நேரம்லாம் இல்லை. I had eaten 17 large oranges, peels, pips and all. நான் 17 பெரிய ஆரஞ்சு பழங்களை மொத்தமா நான் சாப்பிட்டு இருந்தேன். தோலிகள், விதைகள் மொத்தமா. அண்ட் ஆல். பீல்ஸ்னா என்ன? தோலி. டிப்ஸ்னா பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய விதைகள். ஐ ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் அ வீக். ஒரு வாரத்துக்கு எனக்கு சுத்தமா உடம்பே முடியல. ஐ ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் அ வீக் அண்ட் தோஸ் ஆரஞ்சஸ் கெப்ட் ஒர்க்கிங் அவே இன் மை ஸ்டமக். வயத்தை கலக்கினே இருந்தது. சரியே இல்லை, என்னமோ வயத்துல இம்சையாவே இருந்தது. I felt very sick for a week and those oranges kept working away in my stomach. So with this, the prose comes to an end. கடைசியா இவர் வந்து போலீஸ்ட மாட்டவும் இல்லை, அவங்களாலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனா கிளெம் ஜோன்ஸ் என்ன சொல்ற, எப்படி உன்னை வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அடைச்சு வைக்க முடியும் ஒரு கேபின்ல அரை மணி நேரத்துக்கு
இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு பழத்தையும் விட்டு வைக்கலையே, எல்லா பழங்களையும் சாப்பிட்டேன். தோலா இருக்கட்டும், விதையா இருக்கட்டும், மொத்தமா எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். So in this big paragraph, we have seen that the narrator, the narrator யாரு, பில் நாட்ங்கிறவர் தான் narrator. The narrator ate all the 17 oranges. அனைத்து 17 ஆரஞ்சு பழங்களையும் சாப்பிட்டுறார். Ate all the 17 oranges. வெறும் ஆரஞ்சு பழங்களா? திருடப்பட்ட, அவர் எடுத்த, திருடின 17 ஆரஞ்சஸ். சாதாரணமா அவருக்கு வந்து யாராவது கொடுத்தாங்களா? இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இருந்தா நீ 17 ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுன்னு கொடுத்தாங்களா? இவர் தானே திருடி வந்தார். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தானே இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காரு. He swallowed. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்ப நம்ம பார்த்த கடைசியான பேராகிராஃப்ல he swallowed peels, pips. படத்தையுமே அவர் அப்படியே முழுகிட்டார். There was no evidence. எந்த விதமான ஆதாரம் வந்து இவரை திருடன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. Pongo was shocked with this scenario. Left no evidence. He was saved. அவர் காப்பாற்றப்பட்டார். He was saved from the police. எப்படியோ தப்பிச்சுட்டார் போலீஸ்ல இருந்து மாட்டாம. Towards the end, he tells the entire story that had happened to Clem Jones. அவர் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அவங்க பண்ணது தப்பு, ஒன்னு அறையில அடைச்சு வச்சது தப்பு அப்படிங்கிற போல கிளெம் ஜோன்ஸ் சொல்ற. கடைசியா என்னாது, இந்த 17 பழத்தை வேற சாப்பிட்டார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு விதமான அசௌரியம் தன்னுடைய வயிற்றுல ஒரு வாரத்துக்கு அது நீடிச்சுது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. This is the story all about 17 oranges. கடைசி வரைக்கும் இவர் வந்து மாட்டவே இல்லை போலீஸ்ட. Somehow he stole, somehow he escaped from the police. He ate entire 17 oranges. One moment. இந்த பாடத்துல கேட்கப்பட்ட glossary பகுதி வார்த்தைகளை ஒரு ஹேண்ட்மேன் கேம் வடிவத்துல நம்ம பார்க்கலாமா? வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தைக்கான அர்த்தமானது தரப்பட்டிருக்கும். வேர்டு என்னங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? Protective garment worn over the front of one's clothes and tied at the back. உங்களுக்கான பதில் வேற பண வடிவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான பதில் என்ன? அந்த வேர்டோடைய ஸ்பெல்லிங் நீங்க சொல்லணும். இது என்ன உடை? இந்த சட்டை மேல போட்டிருக்காங்களே, இது பேர் என்ன? இந்த கதையில வேற இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு வேற சொல்லியிருப்பேன். பாடத்தை எக்ஸ்பிளைன் பண்றத வேற பிக்சர்ஸ் காமிச்சிருப்பேன். இன்னைக்கு நம்ம ரீகேப் பண்றதையும் நம்ம பார்த்திருப்போம். I would have written it on the board as well. Protective garment, பாதுகாப்பா. இப்போ
ஹோட்டல்ல செஃப்லாம் அணிஞ்சுப்பாங்க. சில பேர் வீட்டுல கூட அதை போட்டுவாங்க, சமைக்கிறது அம்மாக்கள்லாம் கூட அணிஞ்சுப்பாங்க. அது பேரு என்ன? இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ. கேன் சம்ஒன் கெஸ்? ஒரு பாதுகாப்பான ஒரு உடை, நம்ம போட்டிருக்கக்கூடிய உடை மேல கட்டிப்போம். அத வந்து அதற்கான முடிச்சு பின்பக்கமானது போடப்பட்டிருக்கும். எஸ், கரெக்ட். Now few have answered. It is apron. Seven points you get. Reveal secrets thoughtlessly. உளறது சம்மந்தமே இல்லாம அந்த இடத்துல ரகசியங்களை வந்து தேவைப்படுறதோ தேவைப்படலையோ, அந்த நபருக்கு வந்து அவசியமோ இல்லையோ, வந்து சிந்திக்காம மொத்தத்தையும் இந்த ரகசியங்களை சொல்றது. அதுக்கான வார்த்தை என்ன? முன் யோசனையே இல்லாம சில ரகசியத்தை வந்து வெளியில சொல்றது, வெளி நபர்கள்ட்ட சொல்றது. ரிவீல் சீக்ரெட்ஸ் தாட்லெஸ்லி. தாட்லெஸ்லினா என்ன? சிந்திக்காம, எந்த ஒரு முன் யோஜனையுமே இல்லாம வெளி சொல்றது. பிளாபிங். எஸ், கரெக்ட். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ING, பிளாபிங். ரிவீல் சீக்ரெட்ஸ் தாட்லெஸ்லி. முன் யோஜனையே இல்லாம ரகசியங்களை சொல்றது. திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங். பெரிய துண்டங்கள். எந்த பழத்தோட துண்டங்கள் இருக்கு? ஆரஞ்சு பழத்தோடைய துண்டம் இந்த கதையில பார்க்கப்பட்டிருக்கு. அதுக்கான வார்த்தை என்ன சொல்லி இருந்திருப்பாங்க? இஸ் chunk. CHUN, chunks. CHUNKS. Perfect. Act of keeping something secret. ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே ரகசியமா வச்சுக்கிறது. பிளாபிங்னா வந்து உளறது, அதாவது என் முன் யோஜனையே இல்லாம அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறது, வெளியில சொல்றது. இத வந்து ரகசியமா வச்சுக்கிறது, அதுக்கு பேர் என்ன? ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் சீக்ரெட். It also starts with the letter C. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி glossary பகுதியை வந்து கட்டாயமா படிங்க. கன்சீல்டு. என்ன வார்த்தை? கன்சீல்டு. ஒரு விஷயத்த ரகசியமா அப்படியே வச்சுக்கிறது தான் act of keeping something secret is called as concealed. Enclosed area of water in a port for loading and unloading, repair of ships. Loading, unloading and repair of ships. Sorry, the word and is moved towards the end. The sentence should have been enclosed area of water in a port for loading, ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்களை பழுது பார்க்கறது, ரிப்பேர் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஷிப்ஸ். அந்த இடத்துக்கான பேர் என்ன? கப்பல் கூடம் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். எஸ், இட் இஸ் டாக்ஸ்.
and locks. Yes. Loading, unloading, and repair of ships. The place is called as VOC. Small hard seeds in a fruit. விதைகள், பழத்தில் இருக்கக்கூடிய அழுத்தமான விதைகள், அதற்கான பேர் என்ன? It is called as pips. Very good. Super. PIPS. So எல்லாருமே இந்த glossary portionக்கான பதில சரியா செஞ்சு முடிச்சிட்டீங்க. Big round of applause to you. Have few more questions pertaining to this prose. உங்களுக்கு இது வந்து இந்த பாடத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் நான் நம்புறேன். The author was caught by a security police guard. His name was. அவருக்கான பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நீங்க சொன்னோன்னே நான் show you the answer, right answer. The police officer பேர் என்ன? His name was? Correct. His name was Pongo. The author of 17 Oranges. 17 Oranges உன்னுடைய author யாரு? Is it Bill Norton? Right or wrong? Yes, he is. The narrator kept his mouth shut when questioned by Pongo because ஏன் வந்து அவர் வாயே திறக்கல? போலீஸ்காரர் வந்து கேள்வி கேட்ட போது நீங்க தான் திருடினீங்களா அப்படின்னு. Anything said could be held as evidence against him. Was this the thought which he had in his mind? இதுதான் அவருடைய மனசுலயும் ஓடி இருந்ததா காரணமா? Yes, it is the reason. Anything said would be held as a evidence against him. எதை வந்து பதிலா நான் சொன்னாலும் இந்த இடத்துல வாய தரனாலுமே அது எனக்கு எதிரான ஆதாரமாவே மாறிடும் அப்படிங்கறதுதான் பில் நாட்டினுடைய எண்ணமா இருந்தது. Pongo caught hold of the author because his apron string broke. அவர் அணிஞ்சிருந்த அந்த ஆப்ரானுடைய ஸ்ட்ரிங் வந்து அப்படியே விழுந்து போயிடுது, பிஞ்சு போயிடுது. It's true. சரியான பதில் தான். The author had concealed, மறைச்சு வச்சிருந்த in his pocket. What he had concealed? He had concealed 17 oranges. 17 ஆரஞ்சு பழங்களை ஒளிச்சு வச்சிருந்தார். The voice in the narrator's head advised him. இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லித்தா, இல்லாட்டி போலீஸ்ல ஒத்துன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தா, இல்ல நீ வாயே திறக்காத அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லித்தா, என்ன மாதிரி பதில் சொல்லித்து? தனக்குள்ள என்ன மாதிரியான அட்வைஸ் அவருடைய உள் மனசு சொல்லித்து? எல்லா ஆரஞ்சு பழங்களையும் சாப்பிட்டுடு அப்படிங்கறதுதான் சொல்லித்து. ஆமா தானே? Eat all the oranges. Correct. Pongo went to bring. He went to bring police officer as witness against author. Police officer ஒரு விட்னஸா இந்த ஆத்தருக்கு எதிராக கொண்டு வரணும்னு தான் போயிருந்தார். Bring police officer as witness. Bill Norton was working for எந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தார்? He was working for Swift Delivery Company. Yes, that is the answer. Very good. ஆன்சரை காமிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. Clem opened the box in kitchen. It was முதல் வாட்டி திறந்த போது பூனை, அடுத்த வாட்டி சாமர்த்தியமா தப்பிச்சிட்டார் போலீஸ்ல இருந்து. வீட்டுல போய் பார்த்தா என்ன இருந்தது அந்த பெட்டிக்குள்ள?
that cheese. ருசிகரமா இருக்குல்ல பாக்கிறதுக்கு. இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ரீகேப் பண்றதுக்கு, பாடத்தை ரீகேப் பண்றதுக்கும், அங்கங்க தெரியாம இருக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்குமே உதவிகரமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். Any doubts to anyone regarding the story? இந்த கதை சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? One of you had asked while explaining, மேம் இந்த ரெட் ஹேண்டட்ங்கிற வார்த்தை இந்த கதையில நம்ம பார்த்து இருந்திருப்போம். இந்த ரெட் ஹேண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் மேம்? ரெட் ஹேண்டட் அப்படின்னா நான் கைகளமா பிடிக்கப்படுறேன், ஒருத்தர்கிட்ட நான் மாட்டின்ட்டேன் அப்படின்னா நான் இப்ப என்ன சொல்வேன்? I was caught red-handed by my mother. நான் எங்க அம்மாட்ட கையுங்களுமா பிடிக்கப்பட்டேன். சிவப்பு கைகளா நான் மாட்டினேன் அப்படின்னு அர்த்தமா? கையுங்களுமா நான் மாட்டின்ட்டேன், தப்பிக்க முடியல, அதுதான் அர்த்தம். Is used to indicate that the person தப்பு பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. has been discovered in the act of doing. தப்பு செஞ்ச விஷயத்துல இந்த செயலை வந்து மாட்டப்பட்டிருக்காரு. இந்த act of doing something wrong. ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்ணிருக்க, ஏதோ தவறு செஞ்சிருக்க, அதை வந்து ஒருத்தர் பார்த்து கண்டுபிடிச்சு இவரை கையங்களமா மாட்ட விட்டுருக்காரு. இவர் மாட்டின்ட்டார். இந்த நபர் வந்து இவர் தான் தப்பு செஞ்சிருக்காங்கிறத சொல்லிட்டாங்களா, அதனால இவர் கையும் களவுமா பிடிக்கப்பட்டார். கையும் களவுமாக அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகே, கையும் களவுமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், that is it for the day. இன்னைக்கு கிளாஸை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷன்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.